என்ன எப்படி பாவனையா 10,000 ரூபாய் கடங்காரம் பட்டு கைத்தப்பட்டான். டேய் பணம் 10,000 வச்சுட்டு இந்த ஏய் நான் தானடா நான் எங்க போக கால் பண்ணி மத்தாச்சுக்கு ஐயா அரசாங்கத்துக்கு போயிட்டு எங்க மன்னர்கிட்ட வாங்கிட்டு வரேன் அப்புறம் ஒத்துக்க மாட்டேங்கிறான். என் வீட்டோட ஜனம் எனக்கு அசிங்கமா இருக்குது, மானமா இருக்குது. என் பொண்டாட்டி வேலை, என் பொண்டாட்டி ஒரு ரோசக்காரி, ஒரு மானத்து. அவ சொன்னா நம்ம வீட்டால் இவ்வளோ தினம் வெடிப்பாங்க, நாளைக்கு அவசரத்துக்கு பணம் கிடையாது கொடுக்க மாட்டாங்க. ஆகையால் நம்ம வீட்டில் பசு ஒண்ணுக்குது, அந்த பசு ஒண்ணு விட்டுட்டு அவனை காட்ட என் பொண்டாட்டி சொல்லிட்டு காலையில 6 மணிக்கு அவுத்து ஓட்டின பசு வச்சாங்க. காலையில 6 மணிக்கு பொழுது 4 மணிக்கு வரோம், பசுவை பாக்குறான் போய் கேட்கிறான், வரோம் பசுவை பாக்குறான் போய் கேட்கிறான். ஏன்னு கேட்டா ஏன் பசு ஒரு தப்ப பொழுது 6 மணிக்கு நிக்க வச்சிருந்து ஒருத்தவரை வாங்கல, திருப்பி வீட்டுக்கு கொண்டு வரான். வர வழியா பக்கத்துக்கு எதிர வரான். அவன் என்னை பார்த்து புறம்போக்க லக்காடியா பேமாடியா அவன் என்ன கேட்கறாங்க, பசுவை விற்காமல திருப்பி வீட்டுக்கு கொண்டு வரேன், கடங்கார வாசிப்பிட்ட வணிகரான் அவனுக்கு ஏடா பச்சை கேட்டான். ஐயா என் பசு வைக்கல, இதுக்கு நீ தான் ஒரு ஐடியா சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்டேன். அப்புறம் அவர் சொன்னாரு, ஐயா பையா பசு மருந்து மேல வாங்க மாட்டான், பசு சனியாகி கேட்டேன். ஓட்டுறா மாட்டு டாக்டர் பசு ஒரு கையில பிடிச்சு மாட்டு டாக்டர் ஓடி மாறான். ஆபீஸ்ல டாக்டர் ஏதோ ஒரு மத்தாந்து ஓடி பசுவை கட்டிட்டு வேகமா போனேன். சார் என் பசு சனியாகுது, சார் என் பசு சனியாகுது, சார் என் பசு என்ன கை சார் என் பசு சனியாக்குன்னா வந்தாரு. விஞ்ஞான மொழியில ஊசி போட்டாரு. பசு பசு சனியாக்கு அப்புறம் ஓட்டுமே சந்திர நெத்தம் கையா இருக்கணும், 10,000 5,000 போட்டோ போட்டு நிக்காதுங்க. அந்த சப்ப பசு சனியாகிற போது போட்டோ போட்டு போட்டு நான் என் கம்மி 20,000 விற்று அந்த பணத்தை கையில வாங்கி என்னைக்கு வராங்க. 10,000 ரூபாய் கடங்காது போயிட்டு மீறி 10,000 கிட்ட இந்த 10,000 என்ன செய்யலாம் அப்படி யோசனை பண்ணிட்டே வராங்க. அதுக்கப்புறம் நான் என்னங்க எதுமா எங்க வீட்டுல எங்க அக்கா ஒரு வயசு ரொம்ப நாளா வீட்டுல ஐயோ வரோம், எங்க அக்காவை பாக்குறான் போய் இருக்கிறான், வரோம் எங்க அக்காவை பாக்குறான். ஏன்னு கேட்டா என் பசு ஒரு தப்ப, எங்க அக்கா ஒரு தப்ப, நான் ஒரு தப்ப. அதுக்கப்புறம் நான் போய் என்னது ஆல்ரெடி நம்ம பசு ரொம்ப நாளா தப்பியா கழிச்சு சந்தோஷம் ஒருத்தவங்க வாங்கலையே. அதுக்கப்புறம் சனியாகி போட்டோ வாங்கினானே அந்த மாதிரி எங்க அக்கா ஒரு சனியாகி அது வரைக்கும் நான் புதுக்குறேன் உனக்கு. பசு சனியாகி என்னடா எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து பார்த்தேன். அது வேற இது வேறடா. வீட்டை விட்டு வெளியே வந்த வாசல்ல ஒரு கடை, எதிர்க்கு ஒரு கடை, கடையில வித்துட்டு கடை. அந்த கடையை வாங்கி தின்னுக்கினே திரும்பி பார்த்தங்க. தெரு கோடி நின்னுச்சு ஒரு கடை. அவன் கையில புத்துதா பாருங்க ஒரு கொடை. அவன் மேல என் கண்ணு போடு. இங்க நான் போய் அவளை கொடை. இது அவங்க ஒண்ணு கல்ல படு. அவங்க 4 பேரும் சேர்ந்து வந்து விடு. அதெல்லாம் வாங்கிட்டு வர இவ்வளவு பெரிய தானே. அப்படியா இதான் உனக்கு காடி ஆகி போச்சு. சரி விடு. ஐயோ அடே காவலா. ஐயோ நம்ம நாட்டு மக்களுக்கு
குறை என்பது ஏதாவது முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது. ஆஹா ஆமாங்க. மனமகிழ்ந்தேன். அடே அறிவு, ஐயோ, அரசியல் விஷயம் முடிந்தது. ஏய், இப்போது குடும்ப விவகாரத்துக்கு வருவோம். ஆகட்டுங்க. ஒரு நேரத்தில் ஏய், என் மனைவி காந்தவல்லு ஏய், ஒரு அழகான ஆண் குழந்தை ஈட்டெடுத்து விட்டு திடீரென்று மாரடைப்போ ஏய், மரணம் அடைந்து விட்டார். இறந்து விட்டார்கள் ஐயா, இறந்து விட்டார்கள். ஏய், அவள் இறந்த பிறகு ஏய், என் மகன் ராஜாவை சீரம் சிறப்போடு வளர்க்கிறேன். ஏதோ ராஜாவை பாதுகாக்க வேண்டும் அல்லவா? ஆமாங்க. என் ராஜாவை கவனிக்க வேண்டும் அல்லவா? உண்மைதான். அதற்காக ஏய், இரண்டாம் தாரமாக மரகதவல்லி என்ற பெண்ணை மணந்து உண்மைதாங்க. அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இறந்திருக்கிறது. தாயிலே, குழந்தைக்கு என்ன பெயர் வைத்தது? என்ன பெயர்? ராஜவன். 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 ஏய், 20 சீரம் சிறப்போடு வளர்த்தாராய். உண்மைதாங்க. என் மகன் ராஜா இருக்கிறானே, அயல்